पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्तुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। நண்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 588வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது மகோராசி என்பது. ஒரு சிலரை கண்டவுடனே நம்ம எரியாம நம்ம மரியாதை கொடுப்போம். அது தேஜஸ்ங்கிறாங்க. அவர்கள்ட்ட ஒரு தனி ஒளி வீசுங்கிறாங்க. அந்த ஒளி கூட்டமாம் எம்பெருமான் திருவேங்கடமுடையான். புரியலையே. அவர்களுடைய தேஜஸ் நம்ம அவர்கிட்ட உள்ளபடி மரியாதையாக இருக்குது. சில பேர் வில் கமாண்ட் ரெஸ்பெக்ட், தே டோன்ட் டிமாண்ட், தே கமாண்ட். அப்படி ரெஸ்பெக்டை கமாண்ட் பண்ணக்கூடிய ஒளி வெள்ளம். அதனால எம்பெருமானுக்கு மகோராசையே நமஹா என்று, மகோராசி என்று திருநாமம். ஏற்கனவே நாம் வேற கோணத்திலேருந்து வரலாறை சொல்லியிருப்போம். இப்பொழுது பாருங்கள். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே சமாதானம் செய்து வைக்க அமைதி தூதுவனாக கண்ணபிரான் வந்தான். வரப்போறான் செய்தி வந்துருச்சு. கண்ணபிரான் வரப்போகிறான்னு உடனே விதுர பகவான் ஆனந்தப்பட்டு போயிட்டார். பிரபு வரப்போறான், பிரபு வரப்போறான். பக்தி உள்ள விதுரன் ஓப்பனா எக்ஸைட் ஆயிட்டார். பீஷ்மர் சந்தோஷமா இருக்கார். துரோணர் ஆனந்தப்படுறார். கிருபர் பரவசப்படுறார். திருதராஷ்டிரனே எக்ஸைட்டா இருக்கான். அப்போ கண்ணபிரான் தூதனாக வந்தால் அவனுக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க. வணக்கம் தானே ஆஃபீஸர்லாம். அப்போ எப்படி ரிசீவ் பண்ணுது கிருஷ்ணனை? திருதராஷ்டிரன் சொன்னான், சஞ்சயா நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட சொல்லி ஒரு பெட்டி நிறையா, அந்த காலத்தில் 2000 ரூபா நோட்டு வச்சுருந்து போகணும், அப்படி 2000 ரூபா நோட்டாக வச்சுட்டு போயிட்டு. அப்போ மோடி சார் வரல, 2000 நோட்டெலாம் இருக்கு வச்சுருன்ட்டான். அப்படி ஒரு 10 பெட்டி போடு அப்படி நான் விதுர பகவான் சிரித்தார். ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டார். திருதராஷ்டிரன், அண்ணா இந்த பெட்டிக்கெல்லாம் மயங்கரவன் இல்லை. அவன் என்ன கேட்பான், அந்நத் பூர்ணாதபாம் கும்பாத், ஒரு குடம் நிறைய தண்ணீர் எடுத்து பூர்ண கும்பம் வைத்து, அந்நத் குசல சம்பிரஷ்டான் அந்நத் பாதாவனேஜனாத், அவனுடைய திருவடியை கழுவி, கிருஷ்ணா ஆர் யூ ஹாப்பி
அந்நத் குசலசம் பிரஸ்னாத் அப்படி ஒரு கேள்வி. இதை பண்ணினா போகணும், வேற எதுவும் எதிர்பார்க்க, இந்த பெட்டிக்கெல்லாம் மயங்க மாட்டான் என்று விதுர பகவான் சொன்னார். உடனே துரியோதனை சொன்னான், இதுதான் அனாவசிய மீட்டிங் இது, வரப்போறவன் அவனுக்கு என்ன ஸ்டேட்டஸ்? அவன் பாண்டவ தூதன். பாண்டவர்கள் இருந்த ஸ்டேட்டஸ் ராஜ்யமே இல்லை. பாப்பர்களுக்கு தூதனா ஒருத்தன் வந்தான்னா அவன் எப்படி ராயல் கோர்ட்டில் வரவேற்பதுன்னா மீட்டிங் போடுவா. போஸ்ட்மேன் எப்படி வரவேற்பது, மீட்டிங் போடுவா. கடைதாசி கொடுத்தா வாங்கி வச்சுட்டு போடான வேண்டிதான். அதனால கிருஷ்ணனுக்கு இப்படி மரியாதை செலுத்துவது பற்றி டயத்தை வேஸ்ட் பண்ணவே கூடாது. இப்படி பண்ணி தான் நீங்கள் கிருஷ்ணனை பெரிய ஆள் ஆக்கிட்டீங்கன்னு இடி போல முழங்கினான் துரியோதனன். ஏயே இப்படி பேசாதேன்னாரு திருதராஷ்டிரன். அவன் கண்டுக்கல. இங்கெல்லாம் தூக்கி வச்சுட்டீங்க கிருஷ்ணனை. உண்மையிலே கிருஷ்ணன் வச்சு நாம் யாரும் எழுந்திருக்க கூடாது. ஆஃப்டர் ஆல் ஒரு மாடு மேய்க்கிறவன். கம்சன்ட்ட கூலிக்கு மாடு மேய்க்கிற குரூப் அது. அவன் கலகம் பண்ணி அந்த கம்சனையே சொந்த எஜமானியை கொண்டுட்டு தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கான். அவன் வரும்பொழுது எழுந்து நின்றால் ரொம்ப கேவலம், நான் எழுந்திருக்க மாட்டேன், நீங்களும் என்னோட ஒத்துழைக்கணும். உடனே தாத்தா கேட்டார், பீஷ்மர் பிதாமகர், துரியோதனா நீ எங்கள் இளவரசன், உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்ல, நீ அவன் வந்தால் எழுந்திருக்கக்கூடாதுன்னு நாங்கள் எழுந்திருக்கல. நீ என்ன செய்யோ அதை செய்கிறோம். அப்படியா? அரண்டு போயிட்டான் துரியோதன். தாத்தா வைவார் நினச்சா திடீர்னு ஸ்தம்ப கட்சி வந்துட்டாரு. ஆனால் ஒரு விஷயம் என்ன, ஆனால் குண்டத்துக்கு போட போகிறாரோ. பீஷ்மர் சொன்னார், அப்போ நடக்கிறது அப்படியே கேமராவில் எடுத்துரும், விசிடி கேமரா, அப்புறம் போட்டு காமணும் சிசிடி கேமரா. என்ன சொல்கிற? சரின்னுட்டான். இது கண்ணபிரானுக்கு செய்தி தெரிஞ்சுது. கண்ணபிரான் காலையில் வந்து விதர் வீட்டில் இறங்கி எங்கள் காலை கடனை முடிச்சுட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு செஷன், இந்த சமரச பேச்சுக்கு மார்னிங் செஷன், அதுக்காக வரார். அப்போது என்ன சொல்லியிருக்கான் துரியோதனன், யாரும் எழுந்திருக்கக்கூடாது, நீ என்ன செய்யறோ அதான் செய்கிறேன்னு தாத்தா ஒத்துட்டாரு சொல்லுவாங்க. யாரும் சீட்டை விட எழுந்திருக்கூடாது, கால் மேலே கால் போட்டு உட்காரும் கிருஷ்ண வரைச்சே. ஓகேயா? சரி. அப்படியே மகாராஜா. அதனால் எல்லாரும் கால் மேலே காட் போட்டு உட்காண்டிருந்தான். கண்ணபிரானை அவமதிக்கணுங்கிறதுக்கா கண்ணன் சபையில் சபை அந்த கொலு சபை நடக்கிற ஹால், அதுக்கு முன்னாடி தன்னுடைய தேரில் வந்து இறங்கினான். கண்ணனோட கூட கிருஷ்ணனுடைய யங்கர் பிரதர் சாத்திகை வந்திருக்கான். அவனும் கிருஷ்ணனுமாக தேரை விட்டு இறங்கினார்கள். வருக வருக என்று வரவேற்றார். யாரு? துரியோதனை எழுந்து நின்று. துரியோதனை எழுந்த உடனே பீஷ்மர் துரோணர்லாம் எழுந்துட்டான். அவள்லாம் எழுந்ததை பார்த்தான் துரியோதன் கண்ணில் தீப்பறி. எப்படி எழுந்துருக்கலாம் இவங்க, நான் செய்கிறத செய்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்துட்டாங்களே, கிருஷ்ணனை அவமதிக்க முடியாது போயிடுத்தேன்னு நினச்சான். அதாயிடுத்து. செஷன் முடிஞ்சது. கிருஷ்ணன் வந்து நான் போய் சாப்பிட்டு வந்து மேலே பேசிக்கலாம், எங்கள் அத்தையாத்துக்கு போகிறேன்னு போயிட்டேன். குந்தி இருக்கிற இடம் விதுரன் வீடு, அங்கே சாப்பிட போகிறேன். சரி எல்லாரும் போங்க, விதுர மகாபாக விதுரை நீர் மட்டும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போ, கிருஷ்ணன் போட்டோம்னா. கிருஷ்ணன் அண்ணட போன பிற்பாடு அவரையும் உட்காந்து வச்சுட்டு துரியோதனா ஒரு மீட்டிங் பண்ணான். நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீர்கள்? கிருஷ்ணனை அவமதிக்கிறேன் என்னோட சேர்ந்து ஒத்துண்டீர்கள். அப்படி செஞ்சுட்டு கிருஷ்ணன் வந்த உடனே எழுந்து நின்று வரவேற்றீர்களே, இது ராஜ துரோகம் இல்லையா? இது என்ன தண்டனை கொடுக்கணும் தெரியுமா பீஷ்மரே அப்படின்னு கேட்டான். பீஷ்மர் சொன்னார், அவசியம் ராஜ துரோகம் பண்ணால் தண்டனை கொடுக்கணும் மகாராஜா, சந்தேகமே கிடையாது இளையராஜா. ஆனால் ராஜ துரோகமே பண்ணலையே. என்ன பண்ணலை? எழுந்து நின்றீர்களே. ஆமாம். என்கிட்ட சொல்லியிருந்தேளே நீ எப்படி இருக்கியோ அப்படி இருக்கேன்னா. ஆமாம். அதை மீறினீர்கள் இல்லையே. கிருஷ்ணன் உள்ளே நுழைந்த உடனே முதல்ல எழுதி நின்னது நீதானப்பா. கால் மேலே கால் போட்டு உட்காண்டிருக்கேன் சொன்ன நீ, கிருஷ்ணன் வந்த உடனே அவனை பார்த்த உடனே வர வேண்டும் வர வேண்டும் எழுதி நின்னியா இல்லையா? நானா முதல்ல என்ன, நீ நின்னப்புறம் தான் நாங்கள்லாம் இளவரசரே நின்னப்புறம் தான் உட்காரப்படாதுன்னு எழுதணும். வேணா ஃபுட்டேஜ் போட்டு பாரு, சிசி கேமரா வச்சுருக்கேன் பாரு. அப்படியா? நானா முதல்ல எழுதுனேன், எழுதுன்னு சௌக்கியமானு கேட்டேன். அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்களும் அதை பின்பற்றினோம்.
அப்படின்னா துரியோதனன் அதிசயப்பட்டான். போட்டு பார்த்தா அப்படி தான் இருக்குது. இவன் தான் முதல்ல எழுந்துட்டு வாவா கிருஷ்ணான்றான். அப்போ தான் ஒன்று புரிஞ்சு துரியோதனனுக்கு, கண்ணபிரான் துரியோதனனை தன்னுடைய தேஜஸினால் ஆக்கிரமிச்சுட்டான். அதில் துரியோதனன் கண்ணபிரானை வர வேண்டும் வர வேண்டும் என்று வரவேற்றான். இதுதான் மகோராசியுடைய தன்மை. தேஜஸுடைய குவியலாக இருந்தால் நம்ம எரியாமல் சுவாமி நமஸ்காரம் விடுவோம். இந்த கதையை வேறு ஆங்கிளில் சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ எதில் சொல்கிறோம்? இது கண்ணபிரானுடைய தேஜஸ் அப்படிப்பட்ட அவன்கிட்ட துவேஷம் பார்ப்பவர்களே எழுந்து நின்று மரியாதை செலுத்துவார். அந்த காலத்தில் ஒரு கேஸ் வந்துடுது. யாருன்னு சொல்கிறா, நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருப்பூர்குடி சுவாமி ஒரு மகான், எல்லாரும் அவர்கிட்ட வாசம். காஞ்சிபுரத்தில் 2 குரூப்பு அடிக்கடி சடை போட்டுப்பாங்க. 2 குரூப்புக்காரங்களும் அவர்கிட்ட வாசிச்சாங்க. அது ஒரு குரூப்பே அவர் மேலே கேஸ் வேறு போட்டுவிட்டு, ஒரு பயங்கர கேஸ், கிரிமினல் கேஸ், செங்கல்பட்டு கோர்ட்டில். அங்கேருந்து திருப்பூர்குடி சாமி வரார். ஜட்ஜு உட்காண்டிருக்கான். எல்லா கட்சிக்காரரும் உட்காண்டிருக்கா. அந்த கோஷ்டிபுரம் அந்த திருப்பூர்குடி சுவாமி வருகிறார். சாலையை போற்றி நம்ம கம்பீரமாக வந்தார். அத்தனை பேர் இருந்து நமஸ்காரம் பண்ணான். அவன் கேட்டான், என்ன 2 பார்ட்டி நமஸ்காரம் பண்ணுறது அப்படின்னு துபாஷை கேட்டான். ரொம்ப பெரியவர், எல்லாரும் அவர்கிட்ட வாசி. அவ்வளோ பெரிய பேராக கேஸ் போட்டாங்க. அது ஏதோ சண்டை போட்டாங்க சுவாமின்ட்டான். அதனால் ஜட்ஜ்மெண்ட்டை அவர் ஃபேவரில் குதிர் போயிட்டான். நல்லவர் ஒரு மனக்கூட, எல்லாரும் மதிக்கிறா அவர். ஏன் எல்லாரும் மதிக்கிறா? அவர்கிட்ட உள்ள தேஜஸ். அதே மாதிரி கிருஷ்ணபிரான் வந்த உடனே எல்லாரும் எழுந்துட்டான். துரியோதனும் அவர் எழுந்துட்டான். அதனால தான் மகோராசி என்கிறார். இப்போ ஏற்பட்ட தனித்தன்மை துஷ்டர்களிலே முதல் ஆளாக எடுத்து காட்டக்கூடிய திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் 100விலே மூத்தனான துரியோதனே எழுந்து கொண்டு நின்று வரவேற்கும்படியான தேஜஸை உடையவன் ஆகினால எம்பெருமானுக்கு மகோராசி என்று திருநாம். நாமும் அப்படி வாழ்ந்தால் அவர்களுக்கு இருக்கும். எதிரிகளோடு நம்ம கண்டு மரியாதை சுத்தம். அந்த மாதிரி வாழ்க்கையை நமக்கு தரக்கூடிய அற்புதமான திருநாம். இந்த வரலாறை மறக்காதீர்கள். இந்த திருநாமத்துக்கு இந்த வரலாறுகள் துணையை மறக்காதீர்கள். திருவேங்கடம் உங்களுக்கு அந்த தேஜஸை கொடுப்பார். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். மகோராசையே நமஹா. இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை பாருங்கள். மகோராசி மதாஹுஸ்தம் மகசாயஸ்ய சுத்திதாக பிரதமோ துஷ்டக தார்த்தராஷ்டிர சகா. அப்படி திருதராஷ்டிரன் 100 பிள்ளைகள் மோகாந்தர்கள். அவருக்கு நடுவில் எம்பெருமான் ஆவிர்பவித்து தன்னுடைய ஒளி வெள்ளத்தினாலே துரியோதனையே அவர் தலைவரை எழுப்பி நிற்க வச்சான். ஆகினால் அவனுக்கு மகோராசி என்று பெயர். இதனுடைய பின்னணியான தமிழ் பாட்டை கேட்கிறீர்களா? மகோராசியாவானவனே துரியன் முன்னம் எழ வைத்த தேசுடையோன் என்பதனாலே என்பர்தாமே. இங்கே கலந்து ஜெபியுங்கள். மகோராசையே நமஹா. திருவேங்கடமுடையானே, மகோராசியான உனக்கு மீண்டும் வணக்கம் செலுத்துகிறோம். எப்படி செலுத்துகிறோம் என்றால், வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.